அடுத்தது எவ்வளவு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு நண்பர் கேட்டிருந்தார். எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தான் கரெக்டாக குடிப்பேன், அதுக்கு மேலே ஒரு எம்எல் கூட குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய வாதம். இப்போது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் சாப்பிட்றோமா? எதுக்கும் இருக்கட்டும்னு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றோம். ஏன்னா எப்போ அடுத்த வேளை சாப்பாடு எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும் தெரியல. அலுவல் பணிகளின் காரணமாக நமக்கு அடுத்த வேளை சாப்பாடு எப்போ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அதுவுமே தெரியாது. அப்போது எவ்வளவு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு தெரியாததுனால நம்ம எதுக்கும் இருக்கட்டும் 2 இட்லி 3 இட்லி சேர்த்து சாப்பிட்டு வச்சுக்கிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா? அதுக்கு மேலே சம்பாதிக்கிறோம். இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா? இந்த வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா? இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா? அப்போ தேவைக்கு அதிகமாகத்தான் சம்பாதிக்க வேண்டிய கடமை இருக்குது. தேவைக்கு கம்மியாக சம்பாதிச்சா அது வறுமை. வறுமை என்பது ஏற்க முடியாது. தேவைக்கு கம்மியாக தண்ணி குடித்தா டயபெட்டிஸ் வந்துடும். தண்ணியாக கம்மியாக குடிக்கிறதுனுடைய விளைவு தான் அது. அப்போது கரெக்டாக ஒரு நாளும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒரு நாள் வெயிலில் இருப்போம், ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம், ஒரு நாள் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி நிலைமை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பொசிஷனில் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு. சரி, அப்போ ஒன்றா அதிகமாக குடித்தாகணும், இல்லை கம்மியாக குடித்தாகணும். இந்த 2 தப்புக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணும். இந்த 2 தப்புக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணும். இப்போ எந்த தப்பு செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிறது யோசிக்கணும். கம்மியாக குடிச்சிட்டா வியாதி, கம்மியாக சம்பாதிச்சிட்டா வறுமை, அது ரெண்டுமே ஏற்க முடியாது. அப்போ தேவைக்கு அதிகமாக தான் குடிக்கணும். தேவைக்கு அதிகமாக குடித்தா என்ன ஆகும்? வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் லெவல். தட் இஸ் வாட் இஸ் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ நீரானது அதனுடைய மட்டத்தை அறிந்து அந்த இடத்துல தானே நின்றுக்கும். அப்போது நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டா கூட உங்கள் உடம்பே சொல்லும், டே போருண்டா இனிமேல் வேண்டாம். பசி வந்துடும். பசி வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ தண்ணி குடிக்கணுங்கிற அர்த்தம், சாதம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதை உணர்ந்து நாமே செஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் அறிஞர்கள் வள்ளலார் என்ன சொன்னார்? பசித்திரு தனித்திரு விழித்திருன்றார். அப்போ எடுத்தோன்னு சொல்கிறது பசி தான். பசியோடு இருந்தால் எப்போவுமே லோ சுகரில் இருப்போம். அப்போ எப்போவுமே லோ சுகரில் இருந்தால் ஆக்டிவாகவே இருப்போம். எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஹை சுகர் தான் பிரச்சனை. நன்றி, வணக்கம்.